என் தங்கப்பிள்ளையே, உன் வீட்டிலிருந்து நான் சொல்கின்ற இந்த திசையில் இருக்கக்கூடிய ஒரு ஆணும் பெண்ணும் நாளைய தினம் உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்ய வரப்போகிறார்கள். இவர்கள் யார் என்றும் இவர்களின் பெயர் என்னவென்றும் நான் நிச்சயமாக உனக்கு சொல்லிவிட வேண்டும் அல்லவா? உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம், உனக்காக நான் வருகின்ற இந்த நேரம் என்று ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை நீ எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக தெரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு வரும்பொழுது எல்லாவற்றிலும் என் பிள்ளை நீ சரியாக ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களில் நீ எப்பொழுதுமே சரியான புரிதல் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் எதிர்கொள்ளும் பொழுது அவை அத்தனையிலும் இருந்து உனக்கு மிக பெரிய நம்பிக்கை கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனை விஷயங்கள் உனக்கு நடந்திருந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் உன்னை சூழ்ந்து வந்திருந்தாலும், அத்தனையிலும் உனக்கான புரிதல்கள் நிச்சயமாக உன்னை வந்து சேர வேண்டும் அல்லவா? அத்தனையிலும் உனக்கான மாற்றங்கள் நிறைவாக உனக்கு கிடைக்க வேண்டும் அல்லவா? எவ்வளவோ விஷயங்களுக்குள் இந்த வாழ்க்கை நம்மை சோதனைப்படுத்தி இருந்தாலும், எவ்வளவோ சூழ்நிலைகளில் இந்த வாழ்க்கை நம்மை தெரிவுபடுத்தி இருந்தாலும், அத்தனையிலும் உனக்கு வேண்டியபடி எல்லா நன்மைகளும் சரியாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி நடந்து முடிந்தது எல்லாமும் நினைத்து கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை என் பிள்ளை நீ சரியாகவும் தெளிவாகவும் புரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு எதையும் நான் சரியாக உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டி வருகின்ற இந்த நேரம், எந்த இடத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை மட்டும் நீ விட்டுவிடக்கூடாது. எதற்காகவும் நான் உன்னோடு நிரந்தரமாக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த இடத்திலும் நான் உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அத்தனையிலும் நமக்கானவற்றை நீ சரியாக உணர்ந்து கொள்ளும் பொழுது இனி என்ன வேண்டும் என்றாலும் அந்த இடத்தில் உன் அம்மா வந்து நிற்பேன் அல்லவா? இன்றும் அப்படித்தான். நாளைய விடியலில் இந்த 2 பேரால் உனக்கு ஒரு உதவி கிடைக்கப் போகிறது என்று தெரிந்து கொண்ட பிறகு நான் உன்னை தேடி வராமல் இருக்க முடியுமா? என் குழந்தையே, புரட்டாசி மாதம் பிறந்து விட்டது. இந்த நாளில் நாம் என்ன செய்ய நினைத்தாலுமே அதில் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு விஷயம் நடக்கும். என் தங்கமே, எப்பொழுதுமே எது வேண்டும் என்று முடிவு செய்யாதே. எது வேண்டாம் என்று நீ முடிவு செய்து விட்டாயானால் உனக்கு வேண்டியது மட்டுமே உன்னை வந்து சேரும். நீ வேண்டாம் என்று நினைப்பது ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என்பதனை மறந்து விடாதே. எதிர்த்து வாழ வேண்டும். ஒருபோதும் யாரையும் எதிர்பார்த்து வாழ்ந்துவிடக்கூடாது. எப்பொழுதும் நான் இதை உனக்கு சொல்வதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஒவ்வொரு சூழ்நிலையையும் எதிர்பார்த்து உனக்கு வேண்டும் என்றே பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுக்க இந்த மனிதர்கள் ஒவ்வொரு நொடியிலும் தயாராக இருக்கிறார்கள். உனக்கு என்ன நடந்தாலுமே, இந்த வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் உனக்கு கிடைத்தாலுமே அதை அத்தனையுமே என் குழந்தை நிச்சயமாக என்னவென்று நீ உணரும் நேரம், எதையுமே அவ்வளவு சுலபமாக நீ இந்த வாழ்க்கையில் இருந்து விட்டுவிட முடியாது. என்ன நடந்தது ஏது நடந்தது என்றாலும் அத்தனையிலும் என் பிள்ளை நீ சரியானதொரு மாற்றத்தை நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஆடம்பரம் என்பது ஆடும் பம்பரம் போன்றது. எப்போது வேண்டுமானாலும் அது சாய்ந்து விடலாம் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே அது நிலையாக இருக்கப் போவது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னிலையிலும் எப்பொழுதும் மண்டியிடப் போவது கிடையாது. நிச்சயமாக அவர்கள் எல்லா நிலையிலும் தன்னை யார் என்று நிரூபிக்க துணிந்தவர்களாக இருப்பார்கள். தோல்வியை கண்டு அஞ்சினால் வெற்றியை தழுவ முடியாது. அச்சம் தவிர்த்து உன்னுடைய வெற்றியை நோக்கி பயணம் செய்ய வேண்டிய நேரம் இது. ஒவ்வொரு பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி பொழுதை கொடுக்கின்ற நேரம் இது. குறையே இல்லாதவன் மனிதனும் கிடையாது. அதை குறைக்க தெரிந்தவன் நிச்சயமாக வாழ்க்கையில் வாழ முடியாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, ஒரு குறை இருக்கத்தான் செய்யும். ஆனால் இது குறை என்று தெரிந்த பிறகும் மீண்டும் மீண்டும் அந்த தவறுகளையே செய்து கொண்டிருக்க கூடாது. அதிலிருந்து மீண்டு வர வேண்டும். அதிலிருந்து அடுத்த நிலை என்னவென்று பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் மனிதனாக இருக்க தகுதி உடையவன் என்பதனை புரிந்து கொள்ள முடியும்.
என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் அவை அத்தனையிலுமே என் பிள்ளை நீ உனக்கான சரியான புரிதலோடு இந்த வாழ்க்கையில் நிச்சயமான மாற்றத்தை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ எப்பொழுதுமே இழந்துவிடக்கூடாது. அடுத்தடுத்த நிலைகளில் இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையுமே உனக்கு உறுதியாக எடுத்துச் சொல்லும். அடுத்தடுத்த நிலைகளில் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விஷயங்களையுமே உனக்கு முழுமையாக உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். அப்படி இருக்கும் பொழுது எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ ஏக்கம் கொண்டு தவிக்கக்கூடாது. உனக்கான நேரங்களில் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, எப்பொழுதுமே நான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில். உனக்கு எந்நாளும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கின்ற நேரத்தில் இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்ட இந்த இரவு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மிகுதியான நம்பிக்கையை கொடுக்கத்தான் போகின்றது. என் குழந்தையே, நான் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ, எதையெல்லாம் உனக்கு நான் நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நான் சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென மீட்டு கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி எந்நாளும் என் குழந்தை நீ எந்த இடத்திலும் வேதனைப்பட்டு நிற்கக்கூடாது. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும். என் குழந்தைக்கென நான் இருக்கும் இந்த காலம் எப்பொழுதும் உன்னை நான் தோல்வியை நோக்கி அழைத்துச் செல்ல விட்டுவிட மாட்டேன். எந்நாளும் நான் உன்னை தொடர்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் தங்கமே, நான் சொல்ல வந்த விஷயத்தை உனக்கு சொல்லிவிடுகின்றேன். நாளைய தினம் வியாழக்கிழமை, குபேர பகவானுக்கு உகந்த நாள். அப்படியானால் அந்த ஆண் குபேரன் என்பதனை தெரிந்து கொண்டாய் அல்லவா? அந்த பெண் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நம் லக்ஷ்மி தாயானவள். லக்ஷ்மி குபேரன் என்பவர் செல்வத்தின் தெய்வமான லக்ஷ்மி தாயானவளுடன் செல்வங்களின் அதிபதியான குபேரனையும் இணைத்து போற்றும் ஒரு தெய்வீக உருவம். குபேரன் செல்வத்தின் கடவுள் மற்றும் யக்ஷகர்களின் ராஜா ஆவார். மேலும் வடதிசையினுடைய பாதுகாவலர், செல்வங்களை நிர்வகிப்பவராகவும் கருதப்படக்கூடியவர். லக்ஷ்மி மற்றும் குபேரனை வணங்குவது செல்வ செழிப்பையும் அதிர்ஷ்டத்தையும் நன்றி உணர்வையும் நேர்மையான செல்வ நிர்வாகத்தையும் மேம்படுத்தும். என் குழந்தையே, செல்வத்தின் அதிபதி குபேரன் செல்வத்தின் கடவுள் மட்டுமல்ல, சங்கநிதி, பத்மநிதி என்ற நிதிகளை காக்கும் பொறுப்புகளையும் வகிக்கிறார். வடதிசையினுடைய அதிபதி குபேரனை வடக்கு திசைக்கு அதிபதியாகவும் உலகின் பாதுகாவலராகவும் வழிபடுகின்றார்கள். சிவபெருமானினுடைய நண்பர் குபேரனுக்கும் சிவபெருமானுக்கும் இடையே நட்பும் புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விஷயம். என் குழந்தையை, லக்ஷ்மியுடன் சேர்ந்து குபேரன் செழிப்பையும் பொறுப்பான மற்றும் நெறிமுறை செல்வ மேலாண்மையையும் பிரதிபலிக்க கூடியவர். லக்ஷ்மி தேவி செல்வம், அதிர்ஷ்டம் மற்றும் வளமைக்கான தெய்வம். குபேரன் செல்வத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட தெய்வம். லக்ஷ்மி குபேரனை வணங்குவதன் மூலம் செல்வத்தை ஈர்ப்பதும் அதனை நல்லவிதமாக பயன்படுத்துவதும் முக்கியமாகும். என் குழந்தையே, பொதுவாகவே உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற வடகிழக்கு மூலையை குபேர மூலை என்று சொல்வார்கள் அல்லவா? இதன் வழியாக குபேர பகவான் உன் இல்லத்திற்கு வருவார் என்பது நம்பிக்கை. குபேர பகவானினுடைய வேலை என்ன தெரியுமா? உன் இல்லத்தில் இருக்கின்ற செல்வத்தை நீ எப்படி நல்லபடியாக நிர்வகிக்க வேண்டும் என்பதனை உனக்கு சொல்லிக் கொடுப்பது, உன்னை பொறுப்போடு நடக்க வைப்பது. நீ எதை செய்தாலும் அந்த இடத்தில் நின்று உனக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை சரியாக உனக்கு கொடுப்பது, தேவையில்லாமல் செலவு செய்வதை தடுத்து நிறுத்துவது, நாம் அதிகப்படியான விஷயங்களை எல்லாம் நம்பிக்கொண்டும் மற்றவர்கள் பணத்தால் உன்னை ஏமாற்ற நினைக்கும் பொழுது அதிலிருந்து உன்னை காப்பாற்றவும் செய்வார். சரியாக நிர்வகித்து எப்படி உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நீ அடைய வேண்டும் என்பதனை உனக்கு சொல்லிக் கொடுப்பவர் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இத்தனையும் உன் வாழ்க்கையில் நடக்கும் நேரம். ஒவ்வொன்றையும் நீ சரியாக உணர்ந்து விட்டால் அது போதும். ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும்.
உனக்கு நம்பிக்கையும் நன்மைகளையும் கொடுத்து அது என்றுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சந்தோஷத்தை உணர்கின்ற நாம் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நன்மைகளையும் சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த இடத்திலும் எதையும் நினைத்து கலங்காதே. இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள். உனக்கு என்ன வேண்டும் என்றாலும் அதையெல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்து கொள். அது போதும். எந்த சூழ்நிலையும் உனக்கு எந்த விஷயத்தையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் நேரம் வரும் பொழுது அத்தனையிலும் இருந்து இந்த வாழ்க்கைக்கான மாற்றத்தை நீ கண்டுகொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. அம்மா சொன்னது உனக்கு புரிகிறதல்லவா? லக்ஷ்மி தாயானவளினுடைய ஆசீர்வாதமும் குபேர பகவானினுடைய ஆசீர்வாதமும் நாளை உனக்கு கிடைக்கும் என்றால் இதைவிட பேரதிர்ஷ்டத்தை செய்தது வேறு யாராக இருக்க முடியும்? உனக்கு கிடைக்கின்ற அதிர்ஷ்டங்களை நீ சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உனக்கு வாழ்க்கையில் எந்த இன்னல்களும் வராது, எந்த சோதனைகளும் வராது, எந்த நிலையிலும் உனக்கு காயங்கள் இருக்காது. நன்மைகள் பல உனக்கு இந்த வாழ்க்கையில் நடந்து உன்னை மேலும் மேலும் சந்தோஷப்படுத்தும். பணம் என்ற ஒன்றிற்காக என் பிள்ளைகள் ஓடுகின்ற ஓட்டம் என்னவென்று நான் அறிவேன். உனக்கு நான் என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவை அத்தனையையும் நான் உனக்கு எப்பொழுதுமே சரியாகவே சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த நேரம் நான் இருக்கின்ற இந்த நொடி இவை அத்தனையையும் என் பிள்ளை நீ என்னவென்று புரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்நாளும் நான் வருகிறேன் என்பதனை உணர்ந்து கொண்டு எந்த நேரத்திலும் நான் உனக்காக வந்து தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு அத்தனையிலும் நீ சரியாக நின்று கொண்டிருக்கும் பொழுது வராகி அம்மா உன்னை தேடி வந்து இந்த விஷயத்தை சொன்னதில் நீ என்ன பலனை பெற்றாய் என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய நம்பிக்கையையும் நீ நிச்சயமாக பெறக்கூடிய தருணம். இனி அத்தனையிலும் உனக்கு ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எந்த இடத்தில் நின்றாலும் எந்த தருணத்தை எதிர்கொண்டாலும் உனக்கு நான் கொடுத்தது எல்லாமும் நிச்சயமாக உன்னை பேரதிசயப்படுத்தாமல் போகாது. அடுத்தடுத்த இந்த வாழ்க்கையின் வெற்றியை தொடுவதற்கு என் பிள்ளை சரியான முயற்சிகளை நீ எப்பொழுதுமே செய்து கொண்டிருப்பாய் என்பதனை நீ மறந்து விடாதே. இனிமேல் என் பிள்ளைக்கு நான் கொண்டு வந்து நடத்தக்கூடிய அத்தனைக்கும் உனக்கு எப்பொழுதும் நான் மிகப்பெரிய பொறுப்பினை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதனை மறக்காதே. இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களிலும் இருந்தும் நீ மீண்டு வரும் நேரம் உனக்கு எல்லாமுமே சரியாக நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களிலும் உனக்கு சரியான மாற்றங்கள் நடக்கப் போவதை என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. நிலையாக நிற்கும் காலம். இனி அத்தனை விஷயங்களும் உன்னை தேடி வந்து உனக்கான மாற்றங்களை கொடுக்கின்ற காலம். என் பிள்ளைக்கு வராகி மூலமாக வாழ்க்கையில் அடுத்தடுத்த அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்ற விதி எனும் பொழுது அதை யாராலும் மாற்றிவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னுடைய புரிதல் இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைகளை உன்னை நிச்சயமாக நம்பிக்கையோடு வாழச் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான நல்ல நேரத்தை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடியும் நான் உனக்கு கொடுப்பதும் இனி எப்பொழுதும் நீ விரும்பிய சந்தோஷங்களை உனக்கு நிலைத்திருக்கச் செய்வதும் என்று நீ உணர்ந்து விட்டால் அது போதும். கலங்காதிரு, என்றுமே நான் இருக்கிறேன் உன்னோடு. மயங்காதிரு, எப்பொழுதும் நான் வருகிறேன் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் ஒப்படைக்க. வராகி சொன்ன சொல்லுக்கு மறுசொல் உண்டா? அம்மா சொன்ன பிறகு நீ எந்த வகையிலும் இதனை வேண்டாம் என்றோ அல்லது நடக்காது என்றோ சொல்லிவிட முடியாது. உனக்கு நடக்கக்கூடியதை நான் நம்பிக்கையோடு நடத்தி தரும் காலம். இனி எல்லையற்ற மகிழ்ச்சி உனக்கு சொந்தமாக போகின்ற நேரம். எந்த இடத்திலும் உன் வெற்றியை நீ உறுதிப்படுத்த வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே. நாளைய விடியும் பொழுது இவர்கள் 2 பேரையும் மனதார நினைத்துப்பார். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் உன்னை தொடரும். இவர்களை நீ மனதார வேண்டிக் கொண்டு கையெடுத்து வணங்கு. நிச்சயமான அதிர்ஷ்டம் என்றால் என்ன? உன்னுடைய பண தேவைகள் ஒவ்வொன்றும் எப்படி பூர்த்தியாக போகிறது என்பதனை
நீ கண்கூடாக காணத்தான் போகின்றாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.